Hi everyone, good morning there in India. Welcome back to my channel Pavitra Vlogs on Wheelchair. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க வீக்கெண்ட் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? And my weekend was good too. So இன்னைக்கு ஒரு Sunday guest lunch menu vlog, ஒரு சிம்பிளான lunch menu but super டேஸ்டா ஈஸியா எப்படி செய்யறது அப்படினு காமிச்சிருக்கேன். So நாங்க Sunday வந்து எங்களுக்கு guest friends invite பண்ணிருந்தோம். So சூப்பரான சிம்பிளான வெஜிடேரியன் லஞ்ச் மெனு தான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை குக் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours தான் ஆச்சு. ஸோ ஈஸியாக அதை முடிச்சிட்டேன். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு மெனு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஹோட்டல் ஸ்டைல்லாம் A to B எங்கெல்லாம் கிடைக்கும் இல்லை, காரக்குழம்பு. நம்ம என்ன தான் வீட்டில் குழம்பு பண்ணாலும் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு நினைப்போம். அந்த ஸ்டைலில் ஒரு காரக்குழம்பு பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே சுண்டைக்காவை வந்து நான் லைட்டாக எண்ணெயில் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் அந்த மீதி எண்ணெயிலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிவிட்டு, வெங்காயம் தட்டி வச்சுருக்கிற ஒரு 4 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இதை நல்லா வதக்கிக்கிறேன். இதில் மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா, வெங்காயம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கிறேன். ஸோ நான் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படிங்கிறதே சொல்ல மறந்துட்டு ஆர்வ கோளாறில் நேராக vlogக்குள்ளே போயிட்டேன். ஸோ ப்ளீஸ் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் அண்ட் ஷேரிங் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இஃப் யூ லைக் இட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, வெங்காயம் நல்லா ஒரு டிரான்ஸ்பரண்ட்டுக்கும் அடுத்த லெவல் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இங்கே 2 தக்காளியும் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இது பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு தான் சேர்க்கணும். அதை நல்லா சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்தேன் நடுவில், அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ நல்லா வதக்கி ஒரு சட்னி பதத்துக்கு வரணும். அப்போ தான் அந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த புளி தண்ணி, நல்லா திக்காக எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணியை இந்த மாதிரி நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க ஸ்டார்ட் பண்ணுற டைமில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் காரமிளகா பொடி ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நம்ம வீட்டில் அரைச்சிருக்கிற சாம்பார் பொடி தான், அது ரொம்ப காரம் கிடையாது. அண்ட் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் கொடுத்துக்கணும். அந்த பொடியோடைய அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எல்லாமே சேர்ந்து கொதித்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து எடுத்து வச்சுருக்கிற அந்த சுண்டைக்காய் வத்தல் இருக்கு இல்லையா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். அப்படியே கார சாரமான எண்ணெய் எல்லாம் அப்படியே மேலே வந்து பர்ஃபெக்டான அந்த A to B சரவண பவன் சங்கீதா ஹோட்டல் ஸ்டைல் காரக்குழம்பு ரெடியாக இருக்கும். இதில் உங்களுக்கு பிடிக்கும்னா கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது, அதனால நான் ஆட் பண்ணலை. ஸோ குழம்பு ரெடி. நெக்ஸ்ட் ரெசிபி என்னன்னு பார்க்கலாம். காத்தாலே எழுந்தோடனே அன்றைக்கி லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுங்கிறதுனால ஒரு 200 கிராம் கிட்ட கடலைப்பருப்பு, 1 கப் 200 கிராம் கடலைப்பருப்பு, ஒரே 1 டேபிள் ஸ்பூன் தோரம்பருப்பு, 2-3 காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையுமே தண்ணியில் ஒரு 2 hours கிட்ட ஊற போட்டுட்டேன். ஸோ குழம்பு முடித்த கையோடையே இந்த பருப்பு சளிக்கு தேவையானதை அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ தண்ணியை சுத்தமாக வடிச்சிடணும். பருப்பு, அந்த காஞ்ச மிளகா இதை மட்டும் போட்டு நல்லா குறைப்பாக நம்ம வடைக்கு அரைப்போம் இல்லையா, அதே மாதிரி டெக்ஸ்சரில் அரைச்சிக்கணும். ஸோ பருப்புஸ்லேயே எப்படி சிம்பிளாக நான் பண்ணுவேன் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 2 இது பெஸ்ட்டுங்க. ஒன்று நான்ஸ்டிக், அப்படி இல்லைன்னா இரும்பு கடாய் யூஸ் பண்ண நல்லா பழக்கின இரும்பு கடாய் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் பண்ணோன்னா போய் அப்படியே பாத்திரத்தில் ஈஷிக்கும், அதனால் கஷ்டம். ஸோ நான் இங்கே நான்ஸ்டிக்கில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு அண்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பருப்பு அண்ட் கூட கொஞ்சம் பெருங்காயப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் கொஞ்சோண்டு கார மிளகாப்பொடி, ஏன்னா இந்த ஊர் காஞ்ச மிளகா சுத்தமாக காரம் இல்லைங்க, அதனால் கொஞ்சமாக நான் கார மிளகாப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஊர் மிளகாலாம் கிடச்சிதுன்னா அதுவே போதும், நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா வந்து கலந்து மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் ஃபஸ்ட்டு. அண்ட் இது நான்ஸ்டிக் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நேரம் ஆக அப்படியே நம்ம கலந்து விட இது உசிலிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அதான் இதுக்கு பேரே பருப்பு உசிலி. கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு, இந்த உசிலிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டு மீடியமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உதிராக இந்த மாதிரி வந்துடும். ஸோ கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்ச எந்த காய் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் பீன்ஸ் வந்து எடுத்துருந்தேன். அதை செப்பரேட்டாக ஒரு பாத்திரத்தில் நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா சாஃப்டாகவே வேக வைக்கிற வரைக்கும் வச்சுட்டு அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து காய் எதுவுமே வேண்டாம்னா நீங்கள் வெறும் பருப்பு உசிலியை கூட இந்த மாதிரி உசிலிச்சு சாப்பிட்லாம். பட் காய் செப்பரேட்டாக வேக வச்சு ஆட் பண்ணுங்கள். ஏன்னா பருப்பும் இதுவும் ஒன்றா போட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக வராது, ஒரு மாதிரி மிக்ஸ் ஆகி ஒட்டின்றோம். ஸோ இந்த மாதிரி கரெக்டான ப்ரொசீஜரில் கொஞ்சம் கஷ்டம்தான், கை கொஞ்சம் வலிக்கும்.
அனு ஹெல்ப் பண்ணா. அது பாருங்கள், அவள் தான் வந்து நடுவில் எனக்கு கலரி கொடுத்தா. ஏன்னா இதை கொஞ்சம் கலரிட்டே இருக்கணும். விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி சேர்ந்தா மாதிரி ஆகிடும். உதிராக உங்களுக்கு வந்து பருப்பு சிலி மாதிரி வராது. அதுதான். ஸோ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சமாக அப்படி கலரி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக உதிராக ரொம்ப டேஸ்ட்டாக வந்துடும். நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் அந்த வயிறு. இதை நான் எப்போ பண்ணாலும் எங்கள் வீட்டில் வந்து காலி ஆகிடும். கெஸ்ட் டைம்னே இல்லை, எப்போ பண்ணாலுமே வந்து இது ஃபினிஷ் ஆகிடும். ஸோ குழம்பு அண்ட் பருப்பு சிலி ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பருப்பு ரசம் பார்க்கலாம். இங்கே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன், கடுகு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பொடியாக கட் பண்ண 2 தக்காளி. இதுக்கு பொடியாக கட் பண்ணால் சூப்பராக இருக்கும். அரைச்சி போடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருங்காயப்பொடி எல்லாம் போட்டுட்டு பச்சை மிளகா ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். மெயினாக பருப்பு ரசத்துக்கு காஞ்ச மிளகாவோட பச்சை மிளகா போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு ரசம் அதுக்கெல்லாம் வந்து நம்ம காஞ்ச மிளகா போடலாம். ஸோ இதை நல்லா தக்காளியில் உப்பு போட்டு அந்த தக்காளி கொஞ்சம் கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம வதக்கணும். வதக்கிட்டு நம்ம குழம்புக்கு கரைக்கும் போது சேர்த்து கொஞ்சம் ரசத்துக்கும் நான் புளி கரைச்சி வச்சுட்டேன். ஸோ அந்த புளியை எடுத்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஊர் புளியில் கொஞ்சம் லைட்டு ஸ்வீட்னஸ் இருக்குங்க, நல்லாவே ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால தான் நான் குழம்புல கூட வெல்லம் சேர்க்கல. ஸோ ரசத்துக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கரைச்சிட்டு மேக்ஸிமம் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா புளிப்பும் ஸ்வீட்டும் ரொம்ப கலந்துருக்கும் இங்கே கிடைக்கிற புளியில். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் ஒரே 1 ஸ்பூன் வந்து நம்மளுடைய ரெகுலர் சாம்பார் பொடி, வீட்டில் பண்ண பொடியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதி வரணும். ஸோ நல்லா அந்த புளியெல்லாம் வாசனை போகிற வரைக்கும் மெயினாக அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். இல்லைன்னா பச்சை புளி ஸ்மெல் வரும் நமக்கு. அதனால் நான் வந்து கொஞ்சமாக ஒரு கப்பு வந்து பயத்தம்பருப்பு வேக வச்சுருந்தேங்க. ஸ்வீட் பண்ணுறதுக்காகவும் பருப்பு ரசம் பண்ணுறதுக்காகவும் நான் அதை வேக வச்சுருந்தேன். இதில் பருப்பு தண்ணி மட்டும் ஆட் பண்ணால் போதும். ரசத்துக்கு வந்து பருப்பை ஆட் பண்ணால் ஒரு மாதிரி சாம்பார் மாதிரி வண்டல் ஆகிடும். ஸோ பருப்பு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டது அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரசப்பொடி ஆட் பண்ணணும். ஏன்னா ரசப்பொடி போட்டு ரொம்ப நேரம் ரசம் கொதிச்சுது அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு கசப்பு வந்த மாதிரி ஆகிடும். ஸோ இறக்கிறதுக்கு முன்னாடி ரசப்பொடியும் கொஞ்சோண்டு மிளகு ஜீரக பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப அருமையான பருப்பு ரசம், தக்காளி ரசம், பூண்டு இல்லாமல் ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு ரசத்துக்கே ஒரு ஃப்ளேவர், ஒரு கிளாஸ் டச் வரும். ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ தக்காளி போட்ட பருப்பு ரசமும் ரெடி. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்வீட், சூப்பரான சிம்பிளான ஒரு ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ இங்கே ஒரு சின்னதாக பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேங்க. இது ஒரு மாதிரி பாயசம் மாதிரியும் கிடையாது, நம்ம வந்து கட் பண்ணி போட்டு எடுக்கிற ஸ்வீட் மாதிரியும் இல்லாமல் ஒரு கப்பில் வச்சுக்கிட்டு சாப்பிட்ற ஒரு டெசர்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணேன். என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரை, பட் இட் கேம் அவுட் ஸோ வெல். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா. ஸோ இந்த நெய் வந்து மெல்ட் ஆனவுடனே இங்கே கொஞ்சம் காஞ்ச திராட்சை, தட் இஸ் ட்ரை கிரேப்ஸ் எடுத்து ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக பிஸ்தா அதையும் போட்டு 2ஐயும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ 1 கப்பு ரவா எடுத்திருக்கேன். இந்த கப்புடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 150 கிராம். ஸோ அந்த கப்பில் அவல் வந்து இது வந்து மெல்லிஸ் அவல் தான். ஸோ சீக்கிரம் வெந்துடும். கெட்டி அவலாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் அது வேகும். ஸோ இங்கே நல்லா அதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நெய்யில் அது சிங்கார அளவுக்கு தான் தண்ணி ஊற்றினேன். ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றலை, ஏன்னா நமக்கு அது வேகணும் இல்லையா, அதுக்கப்புறம் தான் அது ஃபர்தராக குக் பண்ண முடியும். ஸோ இது ஒரு 5 to 7 மினிட்ஸ் தாங்க ஆகும். இந்த மெல்லிஸ் அவல்லாம் குக் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ தண்ணியிலே வந்து ஆட் பண்ணிவிட்டு இதிலே வந்து ஒரு 5-6 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் குங்குமப்பூ, கேசர், அது சாஃப்ரன் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நேச்சுரலாக கலர் இருக்கட்டும், நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் நான் எதுவும் அன்றைக்கி போடலை. இது கொதிக்கும் போதே நம்ம சாஃப்ரன் சேர்த்துட்டோம் அப்படின்னு வைங்களேன், அதோட நேச்சுரல் கலர்லேயும் அந்த வெள்ளத்தோட கலர்லேயுமே வந்து இந்த டெசர்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 4-5 ஸ்ட்ராண்ட் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி சூடாகி கொதித்து இது குக் ஆகும்போது ரொம்ப அழகான ஒரு கலர் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ ஒரு 5 to 7 மினிட்ஸ் இந்த மாதிரி வெயிட் பண்ணி கிளறி கொடுத்து அவல் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நல்லா கொதித்து வர இந்த டைமில் நான் வந்து பயத்தம்பருப்பு வேக வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, ரசத்துக்கு பருப்பு தண்ணி விட்டேன். இதில் அந்த மீதி இருக்கிற பருப்பை அப்படியே போட்டுட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவலும் பருப்பும் கலந்து ஒரு மாதிரி பாயசம் டேஸ்ட்டில் இருக்கும், பட் ரொம்ப நல்லா டெசர்ட் மாதிரி இருக்கும். ஏன்னா அவல் வந்து குக் ஆகிக்கிட்டு நேரம் ஆக பார்த்தோன்னா திக்காயிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம 1 கப்பு அவலுக்கு அதே மெஷரிங் கப்பில் 1 கப்பு வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே க்யூபாக கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி மாதிரி தெரியலாம், பட் 1 கப் தான் ஆட் பண்ணேன். ஸோ என்கிட்ட இருக்கிற வெல்லத்தில் மண், கல் அதெல்லாம் எதுவும் இல்லை, அதனால் நான் டேரெக்டாக சேர்த்துட்டேன்.
அது லைட்டாக அந்த சூட்லேயே அப்படியே பார்த்தீங்கன்னா ஈஸியாக மெல்ட்டும் ஆகிடும். ஸோ பார்த்தீங்களா கலர் இப்போ எப்படி வந்திருக்குன்னு, ஒரு மாதிரி லைட் பாயசம் கலரில் வந்துடும். ஸோ லாஸ்ட்டாக வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணிவிட்டு இந்த டெசர்ட்டை ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள் இந்த டெசர்ட் எவ்வளோ திக்காக ஆகிடுச்சு பாருங்கள் இப்போது. ஸோ இதெல்லாம் தான் லன்ச் மெனு. காரக்குழம்பு, ஸ்வீட்டு, பருப்பு ரசம் அண்ட் பீன்ஸ் பருப்பு உசிலி. அதை தவிர லெமன் ஊறுகாய் நான் வீட்டில் போட்டு வச்சுருந்தேன். ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் வந்து ரெடியாக வச்சுருந்தேன். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பர்பான வெஜிடேரியன் கெஸ்ட் லன்ச் மெனு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, ஈஸியாக இருக்குது குக் பண்ணுறதுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே சாப்பிட்டவங்க எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும். ஸோ ப்ளீஸ் கிவ் இட் அ ட்ரை அண்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் நாங்களாம் கொஞ்சம் மூவிக்கு போகலாம் அப்படின்னு நினச்சோம். எனக்கு வந்து வெனம் சீரீஸ் ரொம்ப பிடிக்கும். நான் வெனம் 1 வந்து பார்த்துருக்கேன், இங்கிலீஷ் மூவி. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த மூவி. ஸோ வெனம் 3 வந்திருக்கு அப்படின்னோடனே தேட்டரில் இங்கே இங்கிலீஷ் படம் வரதே ரொம்ப அதிசயங்க. ஸோ இங்கே முல்தி பிளாசா மால் இருக்குல்ல, நான் ஏற்கனவே அந்த மால் பற்றி கூட நிறைய ஷேர் பண்ணியிருப்பேன். பட் அகெயின் இப்போ கிறிஸ்மஸ் அண்டு நவம்பர் எண்டு சேல்லாம் நிறைய வரும். நான் அப்பயும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வந்து பார்த்திங்கன்னா நான் வெனம்க்கு வந்திருந்தோம். ஆக்சுவலாக அனு வரல, அவள் வேறு ஃப்ரெண்டாக வீட்டில் இருந்தா. ஸோ நாங்கள் மட்டும் ஃப்ரெண்ட்ஸோடு இங்கே வந்திருந்தோம். சூப்பராக இருந்ததுங்க இடமே. ஏன்னா முல்தி பிளாசாவில் வந்து இங்கே நிறைய சினிமா தேட்டர்ஸ் இருக்குது. பட் இங்கிலீஷ் ஷோஸ் அப்படின்னு வரது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர். இந்த நம்மளுடைய இந்தியன் ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ், ஹிந்தி அதெல்லாம் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது, சுத்தமாக வரவே வராது. ஸோ அட்லீஸ்ட் இங்கிலீஷ் மூவிஸ் வந்து இங்கே கொஞ்சம் அப்பப்போ வரும். அதுலேயுமே ஸ்பானிஷ் சப்டைட்டில்ஸ் இருக்கும். இவங்க இங்கே லோக்கல் லாங்குவேஜ்க்கு தான் ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இங்கிலீஷ் மூவிஸுமே இங்கே வந்து ஸ்பானிஷில் தான் வரும். ஸோ வந்துட்டு நாங்கள் வெனம்க்கு டிக்கெட் வாங்கியிருந்தோம். இந்த பொம்மையில் நிற்கிறதுனால செம்ம க்யூட்டாக இருந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் நான். ஏன்னா கால் மாத்திரம் பலூன் மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா அது ஒரே பர்சன் அந்த பொம்மைக்குள்ளே போயிட்டு அப்படி நின்றுட்டு இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. ஸோ வாங்க இது எவ்வளோ ஆக்சசபிளாக இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் மெயினாக அதை ஷேர் பண்ணுறதுக்காக தான் இதை உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ இந்த முல்தி பிளாசா தேட்டரில் எல்லா ஸ்க்ரீனுமே ஆல்மோஸ்ட் ஆக்சசபிள். அண்ட் எங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் ஷோவும் கிடச்சிது, லக்கியாக கிடச்சிது. அதனால் போனோம். எனக்கு பர்சனலாக வெனம் பிடிக்கும். ஆக்சுவலாக வந்தவங்களும் எனக்காக தான் வந்தாங்க. ஏன்னா நான் தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேம்ப்பு, டிக்கெட் கவுண்டர் பார்த்தீங்க, அங்கே தான் ஸ்நாக் கவுண்டர் அஸ் வெல். அண்ட் இங்கே ஃபுல்லாக ரேம்ப்பு, எக்ஸிட் ஆர் அந்த சைடும் பார்த்தீங்கன்னா ரேம்ப்பு தான். ஸோ நார்மலாக நடக்க முடிகிறவங்க கூட ரேம்பில் வர முடியும். பட் முடியாதவங்களால் ஸ்டெப்ஸில் வர முடியாது. ஸோ இட்ஸ் அ காமன் சென்ஸ். ஸோ எல்லா இடத்துலையுமே அவங்க டைரெக்டாக ஈவனாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ரேம்பே போட்டுட்டாங்க. ஸோ ஃபுல்லாகவே ரேம்ப்பு தான். அண்ட் நாங்கள் எடுத்திருந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா வெனம் உடைய 3D. ஸோ அந்த கண்ணாடி கொடுப்பாங்கள்ல, 3D மூவி தான் பார்த்தோம். ஸோ இதுதான் எங்களுடைய ஸ்க்ரீன். நம்ம ஊர் மாதிரிலாம் ரொம்ப பெரிய ஸ்க்ரீன்லாம் இருக்காது. பட் முக்கால்வாசி ஸ்க்ரீன்ஸ் ஆக்சசபிளாக இருக்கும். ஸோ விச் எவர் இஸ் பெட்டர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இது பெட்டராக தோணுது. ஸோ அவ்வளோதான், நேராக அப்படியே வந்தோம். ஃபுல்லாக வீல் சேர்லேயே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு மேல் டாப் சீட்டே எங்களுக்கு தான் கொடுத்துருந்தாங்க. ஐதர் வீல் சேர்லேருந்தே நீங்கள் உட்காந்து பார்க்கலாம். சில பேரால் ஷிஃப்ட் ஆகிக்க முடியாது இல்லையா, அவங்க அப்படியே உட்காந்து பார்க்கலாம். இல்லை சேர் வேணால் சேர் கொடுப்பாங்க. இல்லைனா இந்த சீட்டில் மாறி உட்கார முடியும் அப்படின்னா நம்ம மாறி உட்காந்துக்கலாம். நான் எப்பயுமே சீட்டில் மாறி உட்காந்துருவேன். அண்ட் அந்த மூவி ஆல்சோ ஸ்டார்டட், பார்த்தாச்சு. ஐ லவ் வெனம் சீரீஸ். ஐ டோன்ட் நோ வை, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களும் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சொல்லுங்கள். அண்ட் வித் திஸ் நோட், coming to the end of the vlog and see you all soon in my next video. Take care and bye.